இந்த படத்தோட ரகசியத்தை தெரிஞ்சுக்க வேணாம்னா இந்த வீடியோவை பார்க்காதீங்க. ஸ்பாய்லர் அலர்ட். அன்பை காட்டுறதும் தனக்கு தப்பு செஞ்சாலும் அவரை மன்னிக்கிறதும் தான் ஒரு ஜிகாதி. எதுவாக இருந்தாலும் அது உண்மையாக இருந்தால் அது நல்லதை விளைவிக்கும் அப்படின்னா அதுக்காக அயராமல் போராடுறவன் தான் ஜிகாதி. பெரும் துயரம் ஏற்பட்டாலும் தன்னோட மனசோட வலிமையை வச்சுக்கிட்டே மீண்டு வர்றான் பார்த்தீங்களா, அவன் தான் ஜிகாதி. உண்மையை பேசுகிறவனும் உண்மையை மட்டுமே பரப்புறவன் தான் ஜிகாதி. பேராசையை ஒழிக்கிறது, மனசை கட்டுப்படுத்துறது, அடுத்தவங்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் இருக்கிறது தான் ஒரு ஜிஹாதி. ஆனால் இன்றைக்கி இந்த ஜிஹாதியை இந்த உலகம் வேறு மாதிரி பார்க்குது. முஸ்லீமுக்கு இன்னொரு பேர் தான் ஜிஹாதி அப்படின்னு அவங்கள தப்பாக சித்தரிச்சிருச்சு. அதுக்கு காரணம் தான் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக 2 மதத்துக்கு இடையே சண்டையை மூட்டி விட்டு குளிர்காயறவங்களோட செயல்தான். வெள்ளை ஆடு கூட்டத்துக்கு நடுவில் கருப்பாடு இருக்கிறது சகஜமான விஷயந்தான். அதுக்கு நீ எல்லா ஆடையும் கருப்பாடுன்னு சொல்லிடுறதா? அப்படி சொல்கிறது ஒரு முட்டாள்தனம் இல்லையா? அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி எந்த ஒரு குரான்லேயே மனுஷங்களை கொல்லணும்னு சொல்லப்படவே இல்லை. இதுக்கு உதாரணமாக கீதையை எடுத்துக்கலாம். பாரதத்தில் அர்ஜுனை போருக்கு தயாராக நிற்கும் போது அவனுக்கு தைரியம் சொன்னது கிருஷ்ணன். எதுவாக இருந்தாலும் அது தர்மமாக இருந்துச்சுன்னா அதுக்காக போராடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதே விஷயந்தான் குரான்லேயும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் கீதை தப்பு இல்லை, குரான் தான் தப்பு. இது எந்த விதத்தில் நியாயம்? சரி, ஜிஹாதினா என்னன்னு உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த சிறு பகுதி. விசாம் அகமத் காஷ்மீரி காஷ்மீரில் இந்தியன் ஆர்மியால் தேடப்படுற ஒரு தமிழ் ஜிஹாதி. பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானோட எல்லையில் இருக்கிற ஒரு alquaeda ட்ரைனிங் கேம்புக்கு ட்ரைனிங் கொடுக்குற ஒமர் இந்த விசாம் அகமத் காஷ்மீரியை பற்றி கேள்விப்படுறான். தமிழ் பேசுகிற ஜிஹாதிங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சி ஒமர் தன்னோட கூட்டத்துக்குள்ளே சேர்க்கறதுக்காக விசாமை கூப்பிடுறான். ஒமரோட அழைப்பின்படி விசாம் ஆப்கானிஸ்தானுக்கு வந்து ஒமரோட கூட்டத்தில் ஒரு ஆளாகிறான். alquaeda ட்ரைனிங் கேம்பில் ஒரு ட்ரெயினர் ஆகிறான். அது மட்டும் இல்லாமல் ஒமரோட குடும்பத்துக்கு ஒரு நல்ல நண்பனாகவும் இருக்கான். ஒமரோட சொந்தக்கார பையனான ஜலால் லண்டனில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கணும்னு ஆசைப்படுறான். ஒமரோட பையன் நாசர் டாக்டர் ஆனோன்னு ஆசைப்படுறான். ஆனால் இவங்க 2 பேர் ஆசைக்கும் ஒமர் சம்மதம் கொடுக்கல. ஏன்னா இவங்க 2 பேரையும் ஜிஹாதியாக மாற்றணுங்கிறது தான் அவனோட எண்ணம். ஒரு நாள் ஒமரோட மனைவிக்கு ஆஸ்துமா அட்டாக் வருது. இதனால் அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காக ஒரு அமெரிக்கன் லேடி டாக்டர் அவங்க வீட்டுக்கு வராங்க. ஒமரோட ஆளுங்க பக்கத்து கிராமத்தில் அமெரிக்கன் கைதிகளை மறைச்சி வச்சுருக்காங்க. இந்த லேடி டாக்டரால் அந்த அமெரிக்கன் கைதிகள் இருக்கிற இடம் வெளியில் யாருக்காவது தெரிஞ்சிடும்ன்றதுக்காக அவங்கள அங்கேருந்து விரட்டிடுறான். ஒமரோட திட்டப்படி எந்த ஒரு கைதிகளையும் 2 வாரத்துக்கு மேலே ஒரு ஊரில் வச்சுக்க கூடாது. அதனால் ஒவ்வொரு ஊராக கைதிகளை மாற்றிக்கிட்டே வரான். இது தெரியாத அமெரிக்க விமானப்படை பக்கத்து கிராமத்தில் போய் தாக்குதல் நடத்துகிறாங்க. பக்கத்து கிராமத்துக்கு போய் தாக்குதல் நடத்தி அங்கே அமெரிக்க கைதிகள் இல்லைங்கிற ஏமாற்றத்தோடு திரும்பி போகிறாங்க. ஒமரும் விசாமும் அந்த பக்கத்து கிராமத்துக்கு போய் பார்க்கும்போது அங்கே பல இடங்கள் நாசம் செய்யப்பட்டும் பல உயிர்கள் கொல்லப்பட்டும் கிடக்கு. விசாம் அந்த இடத்துல ஒமரோட மனைவிக்கு சிகிச்சை பார்த்த அந்த அமெரிக்கன் லேடி டாக்டரையும் இறந்து கிடக்கிறத பார்க்குறான். இறக்கும்போது அவங்க கையில் இருந்த அந்த ஸ்டெத்தஸ்கோப்பை ஒமரோட பையன் நாசருக்காக கொண்டு போய் கொடுக்குறான். அப்பாவி மக்களை கொண்ட பாவத்துக்காக ஒமர் அமெரிக்கர்களுக்கு பதில் தாக்குதல் கொடுக்கணும்னு நினைக்கிறான். அதனால் அவங்க கூட்டத்திலே ஒரு மனநல பாதிக்கப்பட்ட பையனாக இருக்கிற தற்கொலை படையாக மாறி முகமத் அங்கே அமெரிக்கர்களோட ஒரு மிலிட்ரி டேங்கை சேதப்படுத்துகிறான். அது மட்டும் இல்லை, அடைச்சி வச்சிருக்க அமெரிக்க கைதிகளில் ஒருத்தனையும் ஒமர் கொண்டுடுறான். இந்த பதிலுக்கு பதில் தாக்குதலுக்கு பிறகு ஒமர் எப்பவும் போல் ட்ரைனிங் குடும்பம்னு இருக்கான். அப்போ தான் சின்னதாக ஒரு விஷயம் நடக்குது. சில alquaeda அமைப்பினரோட தலைவர்களை சந்திக்கிறதுக்காக ஒசாமா பின் லாடன் வராரு. அந்த ஒரு சந்திப்புக்காகவே எல்லா தலைவர்களும் முன்னாடி நாளே கூடிடுறாங்க. அவங்க கூடுற அதே இடத்துல ஒமர் விசாமையும் சலீமையும் கூட்டிகிட்டு வரான். அந்த இடத்துல அவங்களோட தலைவர் நாசரை சந்திக்கிறாங்க. கூடவே விசாம் டாஃபிக் அப்படிங்கிற ஒருத்தனையும் சந்திக்கிறான். டாஃபிக் ஒரு ஜிஹாதி இல்லை, அமெரிக்கர்களுக்கு சில பொருட்களை விற்கிற ஒரு வியாபாரி. அதனால் முதல் முறையாக விசாமை டாஃபிக் சந்திக்கும் போது டாஃபிக் விசாமுக்கு ஒரு பரிசு தரான். அது ஒரு ஓபியம் அப்படிங்கிற ஒரு மருந்து பொருள். ஆனால் விசாம் அதை வாங்க ஏற்றுக்க மறுத்து திரும்பவும் டாஃபிக்கோட பையிலே அந்த ஓபியத்தை வச்சிடுறான். மறுநாள் வருது.
ஒசாமா பின் லாடனை சந்திக்க போகிற அந்த ஒரு குகைக்கு எல்லாரும் கிளம்புறாங்க. முக்கிய தலைவர்களையும் முக்கிய ஆட்களையும் ஒசாமா பின் லாடன் அந்த குகையில் சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. விசாமும் சலீமும் மட்டும் தூரத்துல இருந்தே ஒசாமாவை பார்க்குறாங்க. இந்த ஒரு சந்திப்பு நடந்துகிட்டு இருக்கும் போதே அமெரிக்க படை அந்த இடத்த தாக்குறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. எல்லா ஜிகாதி தலைவர்களும் அந்த தாக்குதலுக்கு ஆயுதங்களோட கிளம்புறாங்க. இப்போ குகையில் மாட்டிக்கிட்டு இருக்க அந்த ஒசாமா அங்கேருந்து தப்பிக்கிற வரைக்கும் இந்த ஜிகாதிகள் அமெரிக்கர்களோட விமானப்படை தாக்குதலை சமாளித்து தான் ஆகணும். அதனால் பல சேதங்கள், பல உயிர்கள் பலி வாங்கப்படுது. அந்த பல தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டு உமரும் விசாமும் அந்த இடத்த சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு உமர் தாக்கப்படுறான். இதனால் விசாம் உமரையும் சலீமையும் மற்ற ஆளுங்களையும் ஒரு வண்டியை வர வச்சு அந்த இடத்துலேருந்து அவங்கள ஏற்றி அனுப்பி விடுறான். அவங்கள மட்டும் பாதுகாப்பாக அனுப்பி வச்சுட்டு விசாம் உமரோட மனைவி, அவனோட பையன் நாசர், அவனோட சொந்தக்கார பையன் ஜலால், இவங்க எல்லாருமே அதே இடத்துல இருக்கிறதால அவங்க எல்லாரையும் பாதுகாக்கிறதுக்காக விசாம் அதே இடத்துல காத்துக்கிட்டு இருக்கான். இந்த ஒரு தாக்குதலுக்கு அப்புறம் ஒரு குகையில் பாதுகாப்பான இடத்துல உமர் சேர்க்கப்படுறான். அந்த இடத்துல உமரும் விசாமும் பேசிக்கிறாங்க. அடக்கி வைக்கப்பட்டிருந்த எந்த அமெரிக்க கைதிகளையும் அமெரிக்கர்கள் திரும்ப கொண்டு போகலையே அப்படின்னு உமர் கேட்க, அவங்க எல்லாரையுமே கொன்னாச்சு, அதனால் அவங்க திரும்ப கொண்டு போக யாருமே அங்கே இல்லை அப்படின்னு விசாம் சொல்கிறான். இதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஒன்று நடக்குது. என்னன்னா, அவங்க ஊரை சேர்ந்த ஒரு பாகிஸ்தானி டாஃபிக் ஒரு உளவாளின்னு வந்து சொல்கிறான். அதை கேட்டு டாஃபிக் வந்து அவங்ககிட்ட சண்டை போடுறான். இதை பற்றி கேள்விப்படுற உமர் அதுக்கு என்ன ஆதாரம்னு அந்த பாகிஸ்தானி கிட்ட கேட்கும்போது டாஃபிக்கோட பேக்கில் தான் அதுக்கு ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறான். டாஃபிக் அவங்களோட நண்பனாக இருந்தாலும் டாஃபிக்கோட பேக்கை உமர் சோதனை பண்ண சொல்கிறான். அப்போ சலீம் அந்த பேக்கை சோதனை போடும்போது அதுக்குள்ளேருந்து ஒரு ஹைடெக் லொக்கேட்டர் டிவைஸை கண்டுபிடிக்கிறாங்க. ஆக இதுலேருந்து வர சிக்னல் வச்சு தான் அமெரிக்கன்ஸ் அவங்க இருக்கிற இடத்த வந்து தாக்கினாங்க அப்படின்னு இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. டாஃபிக் ஒரு உளவாளி தன்னோட கூட்டத்துக்கே துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு நினச்சி எல்லாரும் அவனை போட்டு அடியோ அடின்னு அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, டாஃபிக் செஞ்ச இந்த துரோகத்துக்காக அவனுக்கு அவங்க கூட்டத்து மத்தியில் மரண தண்டனை கொடுக்கப்படுது. ஆனால் மரணத்துக்கு முன்னாடியும் டாஃபிக் சொல்கிற வார்த்தைகள் என்னென்னா, நான் எந்த குற்றத்தையும் பண்ணலை அப்படிங்கிறது தான். ஆனால் டாஃபிக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டு அவன் கொல்லப்படுறான். டாஃபிக்கோட அம்மா தன்னோட மகனோட மரணத்தை ஏற்றுக்க முடியாமல் விசாம் கிட்ட சொல்லி அழுவுறாங்க. ஆனால் விசாமால் அவங்களோட கதறலை ஏற்றுக்க முடியல. அதனால் அங்கேருந்து நகர்ந்து போயிடுறான். அப்போ ஓமர் விசாம் கிட்ட வந்து ஒரு விஷயத்த பேசுகிறான். அமெரிக்காவோட நியூயார்க் நகரத்தில் ஒரு வெடிகுண்டை வெடிக்க வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்க, ஆனால் இங்கேருந்து வெடிகுண்டை அமெரிக்காவுக்கு எப்படி கொண்டு போவீங்க, அங்கே ஏகப்பட்ட செக்யூரிட்டி இருக்கும் இல்லையா அப்படின்னு விசாம் கேட்குறான். அதுக்கு ஓமர் ஒரு யோசனையை சொல்கிறான். பாம்பு வெடிக்கிறதுக்கு தேவையான சீசியத்தை நியூயார்க் நகரத்திலேயே எப்படியாவது உருவாக்கி அதுலேருந்து கொஞ்சம் சீசியத்தை எடுத்து புறாக்கள் காலில் கட்டி விட்டு நியூயார்க் நகரம் முழுக்க அதை பறக்க விட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறான். சீசியம் நியூயார்க் நகரம் முழுக்க பரவி இருக்கிறத பார்த்துட்டு ரேடியேஷன் கண்டுபிடிக்கிற கைகர் கவுண்டர் எல்லா இடத்துலையும் சிக்னல் காட்டிக்கிட்டு இருக்கோம். அப்போ நியூயார்க் பாம்பு சோதனையாளர்கள் அங்கே போய் சோதனை போடும்போது அவங்க கையில் புறாக்கள் மட்டும்தான் கிடைக்கும். ஜிகாதிகள் பாம்பை விட்டுட்டு வெறும் புறாக்களை வச்சு ஏமாத்திட்டாங்க அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. பாம்பு இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. அப்போ அவங்க தப்பான கணக்கு போட்டு ஏமாந்து போகிற நிலையில சீசியம் பாம்பை சரியான நேரத்தில் வெடிக்க வச்சா நியூயார்க் நகரமே சீசியத்தால் அழிஞ்சிரும் அப்படின்னு உமர் ஒரு திட்டத்தை சொல்கிறான். இதை கேட்டு விசாம் ஆச்சரியப்படுறான், அதிர்ச்சி ஆகுறான். ஏன்னா அவன் உமர் கூட்டத்திலே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு இந்திய உளவாளி. ஆமாம், ஹைடெக் லொக்கேட்டரை டாஃபிக்கோட பேக்கில் வச்சதும் விசாமோட யோசனை தான். அப்போ தான் அமெரிக்கர்கள் அந்த இடத்துக்கு வந்து அமெரிக்க கைதிகளை கொண்டு போக முடியும் அப்படின்னு நினச்சி விசாம் இதை பண்ணான். ஆனால் தன்னோட கூட வேலை செய்கிற இன்னொரு ஒரு உளவாளியான இன்ஃப்ராஸ் தவறுதலாக டாஃபிக்கோட பேக்லேருந்து திரும்ப அந்த லொக்கேட்டரை எடுக்க முடியாமல் போயிடுறான். இதனால் அநியாயமாக டாஃபிக் அந்த பழியை ஏற்றுக்கிறான், மரணத்தையும் ஏற்றுக்கிறான். அதனால தான் விசாமால டாஃபிக்கோட அம்மா கதறலை ஏற்றுக்க முடியல. அதாவது இந்த படத்தில் ஏகப்பட்ட ஹிடன் மீனிங்ஸ், அதாவது மறைமுக அர்த்தங்கள் நிறைய இந்த படத்தில் இருக்குது. அது நீங்கள் இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதனால் அதை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் இப்போ சொல்ல போகிறது இந்த படம் நம்மளுக்கு எப்படி காட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான். படத்தில் காட்டப்பட்டிருக்க 2 கதைகளும் 2 காலகட்டத்தில் நடக்குது. முதல் கதை நம்ம பார்க்கறது ஒசாமா பின் லாடன் இறந்த பிறகு நடக்கிற கதை. 2வது கதை ஒசாமா பின் லாடன் உயிரோடு இருந்த போது நடந்த கதை. அதுதான் அதுக்கு அடையாளம்னு நினைக்கிறேன். அதனால் இந்த 2 கதைக்கும் இடைப்பட்ட காலம்ன்றது நிறைய. அமெரிக்காவில் நடக்கிற கதையும் ஆப்கானிஸ்தானில் நடக்கிற கதையும் திரைக்கதையில் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். இது நம்ம ஏற்கனவே நிறைய படங்களில் பார்த்த ஒரு பழைய ஒரு திரைக்கதைன்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த ஒரு நினப்பு உங்களுக்கு அந்த படத்தோட முடிவுக்கு வர்ற வரைக்கும் தான். ஏன்னா
இந்த படத்தோட முடிவில் ஒரு சின்ன ஒரு ட்ரெய்லர் ஒன்று காமிச்சிருப்பாங்க விஸ்வரூபம் 2க்கு. அதை நீங்கள் பார்த்த பிறகு உங்களுக்கு இந்த படத்தோட விதமே வேறு மாதிரி காமிச்சிருக்காங்கன்ற ஒரு நினைப்பு கண்டிப்பாக வரலாம். ஒமர் இந்த படத்தில் சலீம் கிட்ட உனக்கு முழு கதை இன்னும் தெரியாது, அதனால தான் இன்னும் நீ அவனை நம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு வசனத்தை சொல்லுவார். இதுலேருந்தே தெரியுது இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லாமல் விடப்பட்டிருக்குன்னு. என்னோட கணிப்புப்படி இந்த படத்தில் இருக்கிற பல காட்சிகள் 2ஆம் பாகத்தில் மறுபடியும் வரும்னு நான் நினைக்கிறேன். ஒசாமா பின் லாடனை காப்பாற்றுறதுக்காக ஒமர், விசாம், சலீம் 3 பேரும் சண்டை போட்ட அந்த காட்சிகள் மறுபடியும் 2ஆம் பாகத்தில் வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா விஸ்வரூபம் படத்தோட கடைசியில் வர அந்த ட்ரெய்லரில் அந்த ஒரு சண்டைக்கு அப்புறம் நாசரோட காட்சிகள் வரவே இல்லை. அநேகமாக அவர் அந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்கணும், இல்லை ஏதாவது ஒன்று நடந்திருக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாமே 2ஆம் பாகத்தில் வரும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெய்லரில் விசாம் ஒரு சில பேரை கொல்ற மாதிரி சில காட்சிகள் காமிக்கப்பட்டிருக்கு. ஒமர் மற்றும் சலீமை வேனில் ஏற்றி அனுப்பிச்ச பிறகு விசாம் அந்த இடத்துல இருக்கிறான் இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு சில கதைகள் நடந்திருக்கலாம். அந்த விஷயங்கள் 2ஆம் பாகத்தில் வரும்னு நான் நினைக்கிறேன். விசாமும் ஒமரும் முதல் தடவை சந்திக்கும் போது நடந்த காட்சி மறுபடியும் 2ஆம் பாகத்தில் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கூட்டத்திலே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க இன்னொரு உளவாணியான இன்ஃபாஸை விசாம் சந்திக்கிற காட்சி இந்த படத்தில் எங்கேயும் வரல. விஸ்வரூபம் ட்ரெய்லரில் மறுபடியும் ஒரு தடவை காமிச்சிருக்காங்க. அந்த இடத்துல திடீர்னு ஒரு குதிரை மிரள்ற மாதிரியும் அது மற்றவங்க எல்லாம் சேர்ந்து அடக்கிற மாதிரியும் ஒரு காட்சிகள் வந்திருக்கும். அதன்படி வச்சு பார்க்கும்போது இந்த காட்சியும் 2ஆம் பாகத்தில் வரும்னு நினைக்கிறேன். ஜூலை 11, 2018 விஸ்வரூபம் 2வோட ட்ரெய்லரை லான்ச் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் 2008க்காக இன்னும் காத்துக்கிட்டு இருக்கிறதால விஸ்வரூபம் 2 படத்தோட ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக இந்த ஒரு பகுதி. முதல் பாகத்தில் ஒமர் என்னோட குடும்பத்தை அழிச்சவன் விசாம் அப்படின்னு நினைக்கும் போது விசாம் ஒமரோட குடும்பத்தையும் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இந்த விஸ்வரூபம் 2வோட ட்ரெய்லரோட ஆரம்பத்தை பார்க்கும்போதே ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. ஜலால், நாசர் மற்றும் ஒமரோட மனைவி இன்னும் சாகலைன்னு. முதல் பாகத்தில் ஒமரும் சலீமும் அமெரிக்காவில் டர்ட்டி பாம்பை செட் பண்ணாங்க. அவங்க அடுத்த டர்ட்டி பாம்பை செட் பண்ண போகிற இடம் இந்தியா. அதனால தான் விஸ்வரூபம் 2 இந்தியான்னு கூப்பிடப்படுது. ஆமாம், விஸ்வரூபம் 2வோட கதை தொடர்ச்சி இந்தியாவில் தான் போகுது. முதல் பாகத்தில் சலீம் டர்ட்டி பாம் பற்றின அறிவிப்பை படம் பிடிக்கும் போது அடுத்த தாக்குதல் இந்தியாவில் தான் அப்படின்னு தெரிவிக்கிறான். அதன்படி அவங்களோட அடுத்த நோக்கம் இந்தியா தான். ஆப்கானிஸ்தானில் ஒன்றா தெரிஞ்ச ஒமரும் விசாமும் பல வருஷங்களுக்கு அப்புறம், பல நிகழ்வுகளுக்கு அப்புறம் முதல் பாகத்தில் அவங்க ஒரு கார் சேசிங் சீனில் தான் நேரடியாக பார்த்துப்பாங்க. ஆனால் இந்த 2ஆவது பாகத்தில் பல வருஷமாக சந்திக்காத ஆடுகளாக இருந்த இந்த 2 ஆடுகளும் சந்திக்க போகிற இடம் விஸ்வரூபம் 2. அதனால் விசாம் ஒமரை சந்திக்க போகிற காட்சி இந்த படத்திலே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். என்னோட கணிப்புப்படி இந்தியாவில் ஏதோ ஒரு கடல் பகுதியில் தான் அடுத்த சீசியம் பொம்மை பதுக்கி வச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ட்ரெய்லரில் கடலுக்கு அடியில் வர காட்சிகள் நிறைய இருக்குது. முக்கியமாக விசாம் கடலுக்கு அடியில் சண்டை போடுற காட்சி. இந்த படத்தில் விசாமையும் அவர் கூட வேலை செய்கிற பெண்ணான ஆத்மிகாவையும் ஒரு இடத்துல கடத்தி வைக்கிறாங்க. கடத்தி வைக்கிற இடத்துல பயங்கரமான ஒரு சண்டை போட்டு விசாம் அங்கேருந்து தப்பிக்கிறாருன்னு நல்லா தெரியுது. போன விஸ்வரூபம் படத்தில் முதல் சண்டை காட்சியை பார்த்து அந்த படத்துக்கு அடிமையான எல்லாரும் இந்த படத்தில் ஏகப்பட்ட சண்டை காட்சிகள் பார்க்க போகிறாங்க. நான் முன்னாடி கணிச்சு மட்டுமே வச்சுருந்த ஒரு விஷயம் இந்த ட்ரெய்லர் மூலிமா நிரூபணம் ஆயிடுச்சு. ஒசாமா பின் லாடனை காப்பாற்றுறதுக்காக நடந்த சண்டையில் ஒரு சில மறைக்கப்பட்ட காட்சிகளை இந்த படத்தில் காமிக்க போகிறாங்க. அப்புறம் எனக்கு பிடிச்ச முக்கியமான 2 விஷயத்த சொல்கிறேன். இந்த விஸ்வரூபம் 2 சீக்வல்னு சொல்லப்படுற ஒரு தொடர்ச்சி மட்டும் இல்லை, ப்ரீக்வல்னு சொல்லப்படுற கதையோட ஆரம்பத்தையும் சொல்ல போகுது. அமெரிக்க நிகழ்வுகள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்த கதையெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, அண்மையில் வந்த ஒரு செய்தியில் விஸ்வரூபம் 2 பாம்பு சண்டைன்ற ஒரு ஆக்ஷன் படமாக மட்டும் இல்லாமல் ஒரு அம்மா ஒரு பையனோட பாச பிணைப்பை காட்டுற ஒரு சென்டிமெண்ட் படமாகவும் இருக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. அதனால் விசாம் தன்னோட தாயோடு சேர்ந்திருந்த கதை எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எப்படி விசாம் இந்த இந்தியன் ஆர்மிக்குள்ளே வந்தான், இப்படி ஒரு ஏஜெண்டாக மாறினா அப்படிங்கிற எல்லா விஷயமும் இந்த படத்தில் வரும். அண்ட் ஒரு கடைசி சஸ்பென்ஸ் சொல்கிறேன். இந்த ட்ரெய்லரில் வர ஒரு காட்சியில் ஒமர் விசாமை அணைச்சி பிடிச்சிக்கிட்டு விசாமோட தலைக்கு பின்னாடி வெடிக்க போகிற ஒரு பாம்பை வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு காட்சி வந்திருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது எல்லா போராட்டத்துக்கு அப்புறம் விசாம் இறந்து போகலாம். பிடிச்சா லைக் இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்க.